நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் அமைந்துள்ள கோபுரங்களின் தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் திருவாரூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ தியாகராஜர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ அல்லியம் பூங்கோதை தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். மிக பழமையான திருவாரூர் திருத்தலம் சைவ மரபில் திருமூலட்டானம் என்று போற்றப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு வான்மீகிநாதர் மற்றும் தியாகராஜர் என்ற பெயர்களில் 2 சன்னதிகள் உள்ளன. இவற்றில் வான்மீகிநாதர் சன்னதி எப்போது தோன்றியது என அறிந்திட இயலாத அளவிற்கு பழமையான சன்னதி என கூறப்படுகின்றது. சமயக்குரவர்கள் 4வராலும் தேவார பாடல் பெற்ற திருவாரூர் திருத்தலம் பிறந்தாலே முக்தி எனும் சிறப்புடைய தலமாகும். உலகிலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் உள்ள அற்புத ஆலயம் திருவாரூர் திருத்தலம். சிவாலயங்களில் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் பிரதோஷ பூஜை நடத்தப்படும். ஆனால் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தில் தினமும் மாலை 6 மணிக்கு பிரதோஷ பூஜை நடத்தப்படுவது தனி சிறப்பாகும். திருவாரூர் திருத்தலம் என்றாலே பிரம்மாண்டம்தான். ஆம், 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 உயர மதில்கள், 13 மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 தோட்டங்கள், 3 பிரகாரங்கள் என மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு உள்ள ஆலயமாகும். மேலும் 33 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் 24 உட்கோயில்கள், 365 சிவலிங்கங்கள், 86 விநாயகர் சிலைகளும் உள்ளன என்பது தனி சிறப்பாகும். மிகவும் தொன்மையான தியாகராஜர் ஆலயம் முற்கால சோழர்கள் காலத்திலேயே மிக சிறப்புடன் விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி வழங்கிய இடம் திருவாரூர் திருத்தலம்தான் என கூறப்படுகின்றது. பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள திருவாரூர் திருத்தலத்தின் கோபுரங்கள் ஓங்கி உயர்ந்து காட்சியளிக்கின்றன. திருவாரூர் ஆலயத்தின் கிழக்கு ராஜகோபுரம் 7 நிலைகள் 9 கலசங்களுடன் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிழக்கு ராஜகோபுரம் 3ஆம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டதாகும். தெற்கு கோபுரம் 5 நிலைகளுடன் 9 கலசங்களை கொண்டு மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு கோபுரம் 7 நிலைகளுடன் 11 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. இந்த மேற்கு கோபுரம் 3ஆம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டதாகும். விட்டவாசல் கோபுரம் 5 நிலைகள் 7 கலசங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கோபுரம் 7 நிலைகளுடனும் 11 கலசங்களை கொண்டும் காட்சியளிக்கின்றது. பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் காலங்காலமாக அருள் பாலித்து வரும் திருவாரூர் தியாகராஜர் திருத்தல கோபுரங்களின் தரிசனம் வாழ்நாள் முழுக்க நமக்கு வசந்தத்தை வழங்குமென்றால் அது மிக இல்லை. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து
தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் ஆலய கோபுர தரிசனம் அகிலமெல்லாம் இறையருளை அருளட்டும், அண்டமெல்லாம் ஆண்டவன் புகழை பரப்பட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.